பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வருடத்தினுடைய 3ஆம் மாதமாகிய மார்ச் மாதம் வரையும் தேவன் நம்மை நடத்தி செவ்வையாய் பாதுகாத்து அவருடைய நன்மையை தொடர்ச்சியாக நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய மகத்தான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் மாதந்தோறும் அளிக்கிறதான வாக்குத்தத்தங்கள், நாம் நடத்துகிற முகாம்கள், ஜெபங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. கேள்விப்படுகிறோம், மக்கள் அதை பகிர்ந்து கொள்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை உற்சாகமாய் தாங்குகிறவர்கள் உங்கள் யாவருக்கும் கர்த்தருக்குள்ளாக இந்த புதிய மாதத்துடைய வாழ்த்தலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம், அவருடைய சிந்தை உங்களை ஆளக்கடவது. எனக்கு அருமையானவர்களே, பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களை ஆளக்கடவது என்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஒரு மன சமாதானமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீர்களானால், உங்கள் சிந்தையை மாம்ச சிந்தைக்கு உட்படாமல் நீங்கள் தேவனுடைய சிந்தை உங்களில் ஆளுகை செய்யும்படி ஒப்புக்கொடுங்க. அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். பாருங்க, சில சந்தோஷமான நிகழ்வுகளில் கூட நாம் தேவனை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு சில சமயங்களில் நாம் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி விடுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பாய் நடந்தேறுவதற்கு தேவனுடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கை மிக அவசியமாக இருக்கிறது. உங்களை துன்பப்படுத்துறவர்கள் மத்தியில, உங்களை வெறுக்கிறவர்கள் மத்தியில, அல்லது உங்களை விபரீதமா பேசுகிற விமர்சனம் பண்ணுகிறவர்கள் மத்தியில, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நியாயமில்லாத நியாயப்படுத்தி பேசுகிறவங்க, உங்கள் நீதியை மதிக்காதவர்கள், உங்கள் அன்பை எண்ணாதவர்கள் என்று அநேகருக்கு மத்தியில நீங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னா, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுகிறது. அவருடைய சிந்தை அவர் உங்களுக்கு தந்தருளுகிறவராயிருக்கிறார். அவர் யோசிக்கிற பிரகாரமாக நீங்கள் பிரச்சனைகளை பார்க்க போறீர்கள். அவர் யோசிக்கிற பிரகாரமாக நீங்கள் யோசித்து உங்களுடைய பலத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய நன்மையை மூழ்கடிக்கணும்னு திட்டமிடுகிற சாத்தானுடைய சிந்தையை கர்த்தர் தேவ சிந்தையினாலே உங்களை நிரப்பி உங்களை வெற்றி சிறக்க போகிறார். எத்தனை பேர் இந்த மாதம் சுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த மாதங்களிலே சில சோர்வுகளை நீங்கள் நினைப்பீர்களானால், சில கடந்த நிகழ்வுகளை நினைப்பீர்களானால், நீங்கள் தேவ சிந்தையை உங்களுக்குள் ஆளபடியாக நீங்கள் விட்டுக் கொடுங்கள். இந்த நாளில் விசேஷமான தேவ சிந்தை உங்கள் இருதயத்தை ஆளட்டும். எனக்கு அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையும் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க கர்த்தருக்காக நிக்கிறத, கர்த்தருக்காக செய்ததை, நீங்க கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசத்தை தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். சிந்தையில மாத்திரம் நீங்க தேவனை நினைவு கூறுங்க. மனிதருடைய பேச்சு, விமர்சனங்கள், வித்தியாசங்களை நீங்க தயவு செய்து நினைச்சு பார்க்காதீங்க. அது உங்களை மிகுந்த வருத்தத்துல கொண்டு வந்து நிறுத்திடும். ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கிற நீங்க, பிள்ளைகளை திருமணம் செய்துவிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நீங்க, அல்லது கர்ப்பத்தின் கனியை சுமந்திருக்கிற குடும்ப நபர்கள், பிள்ளைகள், உங்களை எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம், தேவனுடைய சிந்தை மாத்திரம் உங்களை ஆழக்கிடட்டும். எந்த விஷயத்தை வேணுமானாலும் உங்களுக்கு விரோதமா இல்ல நடக்கிற நிகழ்வுகளை டாக்டர் சொல்லலாம், உங்கள் குடும்ப சூழ்நிலையில் பிரச்சனைகளை சொல்லலாம். ஆனா தேவன் சொல்லுகிறது, அவருடைய சிந்தையை உங்களுக்குள்ள நீங்க நிலைநிறுத்துவீங்களானால் கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும். எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆகவே இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கிற, துணை நிற்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நீங்க கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் ஆளும்படி நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் மேலான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். மற்றும் இந்த ஊழியத்திற்காக கொடுத்து உதவுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்தலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியம் மிக பாரமானது, நிறைய தேவைகள் இருக்கிறது. பல லட்சங்கள் தேவைகளுக்கு மத்தியிலும் அந்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்வதன் காரணம், அநேக ஆயிரங்கள் பயன்படட்டும், கர்த்தருடைய ஏக்க விருப்பங்கள் நிறைவேறட்டும் என்பதற்காகவே. ஆகவே மீண்டும் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உதவுங்கள், தொடர்ந்து நிலைத்து நில்லுங்கள், தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மார்ச் மாதத்துடைய முதல் நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலும் கூட எங்களில் ஒவ்வொருவருடைய சிந்தையையும் ஆண்டவரே, பொருளாதாரத்தின் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அல்லது ஆண்டவரே நமக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்களுடைய பிரச்சனை, அல்லது இழந்த இழப்பீடுகளின் பிரச்சனை, அல்லது எதிர்காலத்தை குறித்த பயத்தின் பிரச்சனை, ஆண்டவரே, அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், ஆண்டவரே, கல்யாண காரியங்கள், கர்ப்பத்தின் தனிகள் என்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரே சிந்தைகள் சிதறி, ஆண்டவரே சிந்தைகள், ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே குழம்பி இருக்குமானால் இப்பொழுது அவருடைய எல்லாருடைய சிந்தையும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை ஆழக்கடவது என்று வழியான் செபிக்கிறேன். ஆளட்டும் ஆண்டவரே, சமாதானமாய் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, பலவீனங்கள் உண்டு, குறைவுகள் உண்டு, தடுமாற்றங்கள் உண்டு. ஆனாலும் இவரை எல்லாவற்றையும் நீர் ஜெயித்தது போல நம்முடைய பிள்ளைகளின் ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்க. இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிறவர்கள், மாதந்தோறும் அதன் காரியங்களை நிறைவேற்றுகிறவர்கள், அநேக ஆயிரங்கள் பிரயோஜனப்படட்டும் என்று இந்த ஊழியர்கள் மேல் நேசம் வைக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாக.
தந்தருளுள்ள கரத்தை கத்தர் ஆசீர்வதிப்பிறாக. அவர்கள் செய்கிற பிசினஸை கத்தர் ஆசீர்வதிப்பிறாக. குறைவில்லாம வழிநடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க நான் ஜெபிக்கிறேன். கொஞ்சமோ நிறைவோ ஆனாலும் அவர்கள் இருதயத்தின் படி கொடுக்கிறபடினால கத்தர் அதை ஆசீர்வதித்தருங்கப்பா. இன்னும் இந்த ஊழியத்திற்கான தேவைகளை கத்தர் பரிபூர்ணப்படுத்தி ஆசீர்வதித்தாங்க. ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிருபையின் நன்மை தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களை யாவருக்கும் எங்கள் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்துவின் சிந்தை உங்களை ஆளட்டும். சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் யாவருக்கும் உண்டாவதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.